கடன் அடையணும், சொந்த வீடு வாங்கணும், பண பிரச்சனைகள் தீர்ந்து பணம் சேர ஆரம்பிக்கணும், வருமானம் ரெட்டிப்பாகணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். இந்த மாதிரி நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாட்டு முறையை பற்றி தான் இன்றைய தினம் நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ திருமணம் ஆகணும், குடும்பம் நல்லா முன்னேறணும், ஒற்றுமையாக இருக்கணும், இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக வேணால் இருக்கலாம். அந்த அனைத்து வேண்டுதல்களும் 100% நிறைவேறக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாட்டு முறையை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப எளிமையான விஷயம் தான். நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுகளையும் பார்த்துட்டு வரும். ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் நம்ம ஆடி கிருத்திகை இன்றைய தினமா இல்லை நாளைய தினமா, அதாவது 29 30 அப்படின்ற ஒரு குழப்பம் வரும். இன்றைய தினம் நம்ம ஆடி கிருத்திகை வழிபாடு செய்கிறது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். அதே மாதிரி முருகப்பெருமான எளிமையாக எப்படி வழிபாடு செய்யலாம், இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான பதிவு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இன்னும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஆடி கிருத்திகை முதல்ல அதற்கான நேரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்றைய தினம், அதாவது 29/7/2024 மதியம் 2:41க்கு இந்த கிருத்திகை அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. நாளைய தினம், அதாவது 30ஆம் தேதி வரைக்குமே கிருத்திகை இருக்குது. நாளைய தினம் மதியம் 1:40க்கு தான் முடிவடையுது. ஸோ அதனால் இன்றைய தினமும் கிருத்திகை தான், நாளை தினமும் கிருத்திகை தான். இந்த 2 நாளில் நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம், அதே மாதிரி ஒரு சில கோவில்களில் இன்றைய தினம் கிருத்திகை வழிபாடு செய்வாங்க, ஒரு சில கோவில்களில் நாளை தினம் செய்வாங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே கிருத்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த மாலை வேலை பூஜை அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம 6 மணிக்கு மேலே தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதனால் ஒரு சில கோவில்களில் இன்றைய தினம் வழிபாடு செய்வாங்க. இன்னும் ஒரு சில கோவில்களில் சூரிய உதயமாகும் பொழுது கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாளை தான் கணக்கு எடுத்துப்பாங்க. அதனால் நாளை தினமும் கிருத்திகை வழிபாடு செய்வாங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க கோவில்களில் கிருத்திகை எந்த தினத்தில் வழிபாடு செய்கிறாங்கன்றதை பொறுத்து நீங்கள் உங்களுடைய கோவில்களுக்கு போயிட்டு வர்றது, விரதம் இருக்கிறது, இது எல்லாமே செய்யலாம். அதே மாதிரி இந்த 2 நாளுமே நீங்கள் வழிபாடு செய்யலாம், தவறு கிடையாது. ஏன்னா 2 நாளுமே கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது அப்படின்றதுனால. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்ம விரதம் இருக்க முடிஞ்சவங்க விரதம் இருப்பாங்க, விரதம் இருக்க முடியலைனாலும் பரவாயில்ல, வீட்டில் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றுவதை நீங்கள் வழக்கமாக வச்சுக்கோங்க. ஸோ அப்படி விளக்கேற்றும் பொழுது பூஜையில் போடக்கூடிய முக்கியமான ஒரு கோலம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ போட்டிருக்க பார்த்தீங்கன்னா இந்த ஷட்கோண கோலம், ஸ்டார் கோலம் சொல்லுவாங்க, ஷட்கோண கோலம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டார் போட்டுட்டு அதில் சரவணபவ, ஓம் சரவணபவ அப்படின்னு எழுதிட்டு 6 விளக்கு வைக்க போகிறீங்க. ஸோ இதில் ஒவ்வொரு எழுத்து பக்கத்துலையுமே ஒவ்வொரு விளக்கு அப்படின்ற மாதிரி வச்சுட்டு கிழக்கு பார்த்து, அப்படி இல்லைன்னா வடக்கு பார்த்து நீங்கள் விளக்கு ஏற்றலாம். ஸோ அடியில் வெற்றிலை வைத்து தீபம் ஏற்றலாம். வெற்றிலை தீபம் நம்ம 6 தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விளக்கு ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா தனியாக சின்ன சின்ன தட்டு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதையும் நீங்கள் வைத்து ஏற்றலாம். ஒரு தாம்பூல தட்டு எடுத்துக்கோங்க, அந்த தாம்பூல தட்டுலேயே கூட நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அந்த தட்டுக்கு மேலேயே அகல் வைத்து ஏற்றலாம். வெற்றிலை தீபம் அப்படின்றது நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வெற்றிலை இருக்குது, வெற்றிலை தீபம் ஏற்ற முடியும்னா வெற்றிலை தீபம் ஏற்றலாம். தாம்பூல தட்டுக்கு மேலே இதை வரைஞ்சிட்டு ஒரு வெற்றிலை வைத்து அதுக்கு மேலே ஏற்றலாம். அப்படி வெற்றிலை தீபம் ஏற்ற முடியலனாலுமே 6 அகல் விளக்கு வைத்து நீங்கள் ஏற்றலாம். மனையோ அப்படி இல்லைன்னா தாம்பூல தட்டு எடுத்துக்கோங்க, அதில் இந்த மாதிரி ஷட்கோண கோலம் வரைந்து அதற்கப்புறமா 6 தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுவதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய வேண்டுதல்கள் கட்டாயமாக பழிக்கணும், நம்ம வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தீபம் அப்படின்றது தான் வெற்றிலையை பயன்படுத்துறது, வெற்றிலை தீபம் பயன்படுத்துறது. ஸோ அதனால் வெற்றிலை தீபம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே நம்ம ஏற்றுவோம். ஸோ அதே மாதிரி தான் குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா அன்றைய தினமும் நீங்கள் ஏற்றுறது ரொம்ப விசேஷமானது. அடுத்து இப்போ நான் 6 தீபம் தான் ஏற்றலாமா, வேறு எப்படி ஏற்றலாம்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு விளக்கும் நீங்கள் ஏற்றலாம். ஓம் விளக்கு தனியாக இருந்துச்சுன்னா ஓம் விளக்கு ஏற்றலாம். அப்படி இல்லைனா ஒரு மண்ணகல் விளக்கு இருந்தால் நீங்கள் மண்ணகல் விளக்கு ஏற்றலாம். நான் 2 ஓம் விளக்கு ஏற்றுவேன். 2 விளக்கு ஏற்றுறதுனால 2 விளக்குலையுமே ஒரு திரி போட்டுப்பேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரே ஒரு விளக்கு ஏற்றிட்டீங்க அப்படின்னா அதில் 2 திரியை ஒன்றாக சேர்த்து நீங்கள் அதை ஏற்றணும். ஸோ இப்போ இந்த விளக்கு ஏற்றுவதை பற்றி நம்ம தனித்தனியாக பதிவுகளை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் 6 விளக்கு ஏற்றலாம், ஒரு திரி போட்டு 6 விளக்கு ஏற்றுங்க. ஒரே ஒரு விளக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்ற பட்சத்தில் அதில் 2 திரி சேர்த்து அதில் ஏற்றுங்க. நம்ம பொதுவாக வீட்டில் விளக்கு ஏற்றும் பொழுது ஒற்றைப்படையில் வரா மாதிரி ஏற்றுவோம். அகல் விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, இந்த மாதிரி ஏற்றுவோம். ஸோ அப்படி ஏற்றும் பொழுது இந்த 6 விளக்கையும் அதில் தனியாக கணக்கு எடுத்துக்கணுமா, ஒற்றைப்படையில் வரணுமான்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 விளக்கு ஏற்றும் பொழுது அதில் நீங்கள் சேர்த்துக்க வேணாம். தனியாக எப்பொழுதும் போல் பூஜையில் இருக்க வேண்டிய விளக்குகள் தனியாக ஏற்றுங்க. இந்த 6 விளக்கு முருகப்பெருமானுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஏற்றுங்க. குறிப்பாக இன்று மாலை 6 மணிக்கு மேலே இந்த தீபம் ஏற்றுங்க. அதே மாதிரி நாளை தினம் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கு, செவ்வாயும் ஆடியும் சேர்ந்து வந்திருக்கு. இந்த நாளையும் தவற விடாதீங்க. நாளை தினமும் வாய்ப்பு இருக்குது, முடிஞ்சவங்க நீங்கள் காலையிலேயே தீபம் ஏற்றலாம். ஏன்னா மதியம் வரைக்குமே கிருத்திகை இருக்குது. ஸோ இந்த 2 நாளையுமே நீங்கள் தவற விட்டுறாதீங்க. இந்த ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு 2 நாளுமே வந்திருக்கு. இன்றைய தினமும் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம், நாளை தினம் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கு. அதெல்லாம் ரொம்ப விசேஷமான நாள். நம்ம முருகப்பெருமான மனதார வேண்டி வழிபாடு செய்யும் பொழுது கட்டாயம்
கட்டாயமாக உங்கள் வேண்டுதல் 100% பலிக்கும். அதே மாதிரி நெய்வேத்தியமாக முக்கியமாக ஒரு பொருள் வைக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேன். தேன் கட்டாயமாக கொஞ்சமாச்சும் நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தினையும் தேனும் நம்ம வந்து ஒரு உருண்டையாக ரெடி பண்ணி வைப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது நம்ம முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு. அதில் முக்கியமாக வைக்க வேண்டிய ஒரு நெய்வேத்தியம்னு பார்த்தீங்கன்னா தேன் அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. செவ்வாழை பழம் வைக்கலாம். நம்மளால் முடிஞ்சதுன்னா 6 வகையான நெய்வேத்தியம் தயார் பண்ணி வைக்கலாம். ஸோ எல்லாராலையும் இந்த மாதிரி 6 வகையான நெய்வேத்தியம் தயார் பண்ண முடியாது. ஸோ ஏதாச்சும் ஒரு இனிப்பு வகை நீங்கள் செய்து வைக்கலாம். பால் பழங்கள் பால் வந்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டு அதை நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். பழங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி எளிமையாக நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய முருகப்பெருமான் கடவுள் உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களையும் கட்டாயமாக நிறைவேற்றுவார். ரொம்ப எளிமையான கடவுள் தான் முருகப்பெருமான். ஸோ நீங்கள் வந்து மனதார முழு மனதோடு வேண்டிக்கோங்க. விரதம் இருக்க முடிஞ்சிச்சுன்னா விரதம் இருக்கலாம். விரதம் இருக்க முடியலனாலும் நீங்கள் இந்த தீபம் ஏற்றலாம், தவறு கிடையாது. நான்வெஜ் மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த தீபம் நீங்கள் ஏற்றக்கூடாது. அடுத்து தீபம் 6 விளக்கு ஏற்றுறீங்க, இல்லை ஒரே ஒரு விளக்கு ஏற்றினாலும் சரி, அந்த தீபம் அப்படின்றது நெய்யில் இருக்கணும். நெய்யில் ஏற்றுவது ரொம்ப விசேஷமானது. நம்ம வந்து ரொம்ப நேரம் எரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு 5லேருந்து 10 நிமிடம் எரிஞ்சாலும் சரி, அதில் கொஞ்சமாக நெய் விட்டு தீபம் ஏற்றுவதை நீங்கள் வழக்கமாக வச்சுக்கோங்க. இந்த 6 விளக்குக்குமே நீங்கள் நெய் தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லைனா ஒரே ஒரு விளக்கு ஏற்றினாலும் சரி, அதிலும் நீங்கள் நெய் தீபம் ஏற்றுங்க. உங்களுடைய வேண்டுதல்கள், அதாவது எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி, இது கட்டாயமாக நடக்கும். ஸோ இந்த மாதிரி கோலம் போட்டு தீபம் ஏற்றி முடிச்சதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் மலர்கள், உதிரி மலர்கள் வைத்துக்கோங்க. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லலாம். அப்படி இல்லைனா ஒரு 27 முறை நீங்கள் சொல்லுங்கள். 3 முறை சொல்லலாம், 6 முறை சொல்லலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இந்த மாதிரி இந்த மந்திரத்தை ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த மலர்களால் எடுத்து நம்ம முருகப்பெருமான் படத்துக்கு நீங்கள் அப்படியே அர்ச்சனை செய்துகிட்டே வாங்க. அதுக்கப்புறமா தீப தூப கற்பூர ஆரத்தி காமிச்சு பூஜையை நிறைவு செய்துக்கலாம். ஸோ இந்த ஷட்கோண கோலம் நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே ஏற்றலாம், தவறு கிடையாது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து இத்தனை வாரங்கள் நம்ம ஏற்றி வழிபாடு செய்யணும்னு சொல்லி மனதார ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் ஏற்றலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா கிருத்திகை ரொம்ப விசேஷமானது. கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட முருகப்பெருமான நம்ம அவங்களுடைய நினைவாக தான் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை அன்று நம்ம இந்த வழிபாடுகள் எல்லாமே செய்வோம். ஸோ உங்களுடைய வேண்டுதல்கள் நீங்கள் என்ன கேட்குறதோ அது கட்டாயமாக நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்றது இந்த கிருத்திகை. ஸோ நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டீங்களா அது கட்டாயமாக நடக்கும். திருமணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், கடன் பிரச்சனை தீரணும், சொந்த வீடு அமையணும், இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதல்கள் கடன் பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக வெளியேறணும், இந்த மாதிரி அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற்றக்கூடிய ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் தான் முருகப்பெருமான். ஸோ இந்த வழிபாடை நீங்கள் இன்று மாலையும் செய்யுங்க. அதே மாதிரி நாளை தினமும் செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வந்திருக்கிறதுனால நாளை தினமும் இந்த வழிபாடு செய்யுங்க. அப்படி 2 நாளும் செய்ய முடியாதவங்க இந்த 2 நாளில் ஏதாச்சும் ஒரு நாளையாச்சும் இந்த வழிபாடை கட்டாயமாக செய்யுங்க. ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.